இது எல்லாமே இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி மாதிரி ஒரு சம்பவம் மாதிரி பாலியல் வன்கொடுமை உங்கள் மகளுக்கு நடந்திருந்தால், உங்கள் தங்கை கனிமொழி அக்காவுக்கு நடந்திருந்தா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? இப்படிதான் மிச்சர் சாப்பிட்டு இருப்பீங்களா? உங்களை நினைச்சு இந்த நாடே வெட்கப்படுது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே, எல்லா கட்சியிலையும் மாணவர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி, இந்த மாதிரி எல்லா பிரிவுகளும் இருக்கும். ஆனா உங்க பிரிவுல, உங்க கட்சியில மட்டும்தான் வந்து போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஒரு அணி, கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு அணி, கொலை செய்யறதுக்கு ஒரு அணி, அப்புறம் பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு ஒரு அணி, இப்படி இருக்கா வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஏன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா சாபர் சாதிக் அவர்கள் வந்து உங்களுடைய அயல்நாட்டு பிரிவினுடைய துணை பொறுப்பாளராக இருந்தாரு. இந்தியா ஃபுல்லா இல்ல, சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தலுடைய தலைவனா செயல்பட்டவன். அவன் இப்பதான் அரெஸ்ட் பண்ணாங்க என்னை. அது போக அதே மாதிரி இப்ப பாலியல் வன்கொடுமை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையில யாரா குற்றவாளின்னு பார்த்தா ஞானசேகர். அந்த ஞானசேகர் யாரு? மாணவர்களுடைய இணை பொறுப்பாளர். இவன் பாத்தீங்கன்னா உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அமைச்சர் பெருமக்கள் உட்பட அனைத்து எல்லாரோடையும் நின்று போட்டோ எடுத்துக்கிறான். அவ்வளவு நெருக்கமா இருக்கிறான். அப்போ இங்க கொள்ளையடிக்கிறவ, கொலை செய்யறவ, பாலியல் வன்கொடுமை பண்றவ அத்தனை பேருமே திமுக காரனாகிறான். அத்தனை பேருமே திமுக முதல் குடும்பத்துக்கு நெருக்கமானவனா இருக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? திமுகனாலே அராஜகம், திமுகனாலே கொள்ளை, திமுகனாலே இந்த மக்கள் விரோத செயல் செய்யறதுல நம்பர் 1 இடத்துல திமுக இருக்குது. அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இது எல்லாமே இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சி மாதிரி ஒரு சம்பவம் மாதிரி பாலியல் வன்கொடுமை உங்கள் மகளுக்கு நடந்திருந்தால், உங்கள் தங்கை கனிமொழி அக்காவுக்கு நடந்திருந்தா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? இப்படிதான் மிச்சர் சாப்பிட்டு இருப்பீங்களா? உங்களை நினைச்சு இந்த நாடே வெட்கப்படுது. இப்படிப்பட்ட முதல்வர், கையாளாகாத முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. சேம் ஆன் யூ ஸ்டாலின்.